ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் வெங்கடேசன், சென்னை பலவரம் மீன் துணில் கிடக்காரு. இன்றைக்கி நம்ம நியூ அப்டேட் என்ன பண்ண போகிறோன்னா, நிறைய பேர் நம்மளோட ஃப்ராக் கொஞ்சம் ஆஃபர் விடுங்க அதுக்கான கொஞ்சம் ஃப்ராக் தான் நான் ஆஃபர் விட்டுருக்கேன். என்னென்ன ஃப்ராக்னு பார்த்தாக்கா தாய்லாந்து ஃப்ராக். தாய்லாந்து ஃப்ராக்லேருந்து நிறைய கலர்ஸ் வேரியவான கலர்ஸ் இருக்குது, நிறைய அவைலபிளாக இருக்கும் கலர்ஸு. இதுக்கான இந்த சம்மருக்கான டைம் கைஸ். சம்மருக்கான டைம் நல்ல மழை இல்லை, நல்ல வெயில் காலம். நிறைய தண்ணி தேங்கி நிற்கும். சின்ன சின்ன பள்ளத்தில் குட்டையில் ஓடல நல்லா தேங்கி இருக்கும். அந்த மாதிரி பிளேஸில் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஃப்ராக் தாய்லாந்து ஃப்ராக் யூஸ் பண்ணி பாருங்கள். 100% ரிசல்ட்டு நல்லா தரமாக கொடுக்கும் உங்களுக்கு. இந்த சம்மருக்கான ஆஃபர் என்னென்னா நான் கொடுக்குறது, இந்த ஒரு ஃப்ராகோட ரேட் பார்த்தாக்கா 200 rupees வரும் கைஸ். இதுவே நீங்கள் 2 ஃப்ராகாக எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ஃப்ராகோட ரேட் 180 rupees வரும். நீங்கள் ஒரு ஃப்ராக் எடுத்தாக்கா 200 rupees, ஒரு ஃப்ராக் எடுத்தாக்கா 180 rupees வரும் அது. இந்த ஃப்ராக் எப்படின்னு பார்த்தாக்கா இது பிகினர்ஸ் யூஸ் பண்ணலாம். நார்மல் எல்லோரும் யூஸ் பண்ணுறா. என்ன சில பேர் கேட்பாங்க, இதெல்லாம் குட்டி ஃப்ராக் குட்டி விரால் தான் அடிக்கும், பெரிய விரலாம் அடிக்காது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி மாதிரி கிடையாது. நீங்கள் விரால் மீன் ட்ரை பண்ணாங்க 300 கிராம், 1/2 கிலோ, 1 கிலோ, 1.5 கிலோ சைஸ் இருக்கும், அசால்ட் அடிச்சிடும். இந்த ஃப்ராக்குக்கான ஆஃபர் பார்த்தாக்கா ஒரு ஃப்ராகோட ரேட் பார்த்தாக்கா 200 rupees நம்ம கொடுக்குறது. அதே நீங்கள் 2 எடுத்தாக்கா உங்களுக்கு 350 rupees கிடைக்கும் கைஸ். 350 தான் உங்களுக்கு 50 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி நான் கொடுப்பேன் தாய்லாந்து ஃப்ராக்குக்கு. இதுக்கான கலர்ஸ் பாருங்கள், எத்தனை கலர்ஸ் பாருங்கள். ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு கலர்ஸ் க்ரீனு, அதுக்கப்புறம் லைட் க்ரீனு, எல்லோ, ப்ளூ கலரு, டார்க் எல்லோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு கலர்ஸையும் பாருங்கள். ஃப்ராகோட கலர்ஸு ஸ்மால் சைஸ் ஃப்ராக் இது. 6 கிராம் 5 கிராம் தான் ஃப்ராக் வரும். இதுக்கான கலர்ஸ் ஒரு 5 கலர் ஸ்டாக் இருக்கும். இந்த ஃப்ராகும் பாருங்கள், நேச்சுரல் ஃப்ராக் மாதிரி இருக்கும், எல்லா கலர் சேர்ந்த மாதிரிக்கு மல்டி கலர் இது. இந்த கலரோட வெரைட்டிஸ் பாருங்கள், எப்படி டிசைனிங் பாருங்கள். டிசைனிங்காக அவுட்லுக் அருமையாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ராகும் இந்த மாடல் பாருங்கள், எலி டைப்பு. இந்த ஃப்ராக் பார்த்தீங்களா, இதுவும் எலி டைப் ஃப்ராகு. இந்த ஃப்ராகும் அதே ப்ரைஸ் தான் கைஸ். ஒரு ஃப்ராக் எடுத்தாக்க உங்களுக்கு 200 rupees ரேட் வரும். நீங்கள் 2 பர்ச்சேஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 350 rupees, 350 ரூபா, 50 ரூபா டிஸ்கவுண்ட் கைஸ் உங்களுக்காக. இதில் கலர்ஸ் பாருங்கள். கலர்ஸ்னால் உங்களுக்கு ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கும், வெறும் பிளாக் கலர் தான் இருக்கும். உங்களுக்கு டிசைனிங் வேறு வேறு மாடல் வரும். இது பார்த்துங்க கைஸ், வெறும் 350 rupees தான். இந்த ஆஃபர் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு 10-15 நாளுக்குள்ளே முடிய போகுது. வேணும் டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க இந்த ஃப்ராக்கு. இந்த ஒரு மாடல் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கு கலர்ஸு அருமையாக இருக்கும் இதில் இது தாய் ஃப்ராகோட ப்ரைஸ் பார்த்தாக்கா ஒரு பீஸ் எடுத்தால் 200 rupees, 2 எடுத்தாக்க உங்களுக்கு 300 ரூபா, 350 ரூபா கைஸ் ரேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தாக்கா ஹேண்ட்மேட் ஃப்ராகும் கிடையாது. இது கொஞ்சம் ரப்பர் குவாலிட்டி நல்லா ரஃப்பாக இருக்கும். வெயிட்டு பார்த்தாக்கா இந்த ஃப்ராகுக்கு பார்த்தாக்கா உங்களுக்கு 13 கிராம் வரும், 13 கிராம் 14 கிராம் தான் வரும் வெயிட்டு. இதில் கலர்ஸ் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 கலர்ஸ் நம்மளோட ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும். இந்த ஒரு ஃப்ராகோட ரேட் பார்த்தாக்கா உங்களுக்கு 150 rupees, 150 ரூபா வரும். இந்த ஃப்ராக் நீங்கள் 2 மென்ஷன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 250 rupees கைஸ். 2 எடுத்தால் உங்களுக்கு 250 ரூபா, 50 ரூபா மைனஸ் வரும் உங்களுக்கு, டிஸ்கவுண்ட் பண்ணி நான் கொடுக்குறோம். இதுக்கான கலர் பாருங்கள், பிளாக் அண்ட் அதுக்கப்புறம் பிளாக்லேருந்து ஓட் டைட் வச்சது, ரெட் டைட்டு, அதுக்கப்புறம் மல்டி கலரு, அதுக்கப்புறம் பிளாக்கு ஒயிட் டாட்டு, அதுக்கப்புறம் பார்த்தாக்கா க்ரீன் கலரு, அதுக்கப்புறம் பார்த்தாக்கா எல்லோ. இதில் 5-6 கலர் ஸ்டாக் அவைலபிள் இருக்கும் கைஸ். இந்த ஃப்ராகோட குவாலிட்டி பார்த்தாக்கா லப்பர் குவாலிட்டி கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்குது. மேக்ஸிமம் இங்கே விரால் மீன் அடித்தாலும் நல்லா ஒரு 1/2 kg, 1 kg, 1/2 kg, 2 kg இருக்கும் இதில் அட்டாக் பண்ணும். நல்ல வெயிட்டான ஒரு ஃப்ராகு. நீங்கள் லாங் டிஸ்டன்ஸு ஆல்ரெடி இதில் ஒரு பெல் இருக்கும், 2 பால்ஸ் போட்டிருக்காங்க, லாங் டிஸ்டன்ஸ் பக்காவாக போகும் கைஸ். இந்த ஒரு ஃப்ராகோட ரேட் பார்த்தாக்கா 150 rupees. இது 2 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாக்கா 250 rupees வரும் கைஸ், 250 ரூபா வரும் ரேட்டு. அதுக்கப்புறம் இதுவும் இந்த மாடல் பாருங்கள். இந்த மாடல் மோஸ்ட்லி நிறைய கிடைக்காது. இதுவும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஃப்ராகு. இதுவும் 13 கிராம் கைஸ், 13 கிராம் 12 கிராம் வரும் ஃப்ராகு. இதுவும் சேம் ப்ரைஸ் தான். நீங்கள் ஒரு பீஸ் எடுத்தாக்கா 150 ரூபா வரும் கைஸ். இதே நீங்கள் 2 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா ரேட்டு. 13லேருந்து 12 கிராம் தான் வெயிட் வரும் இந்த ஃப்ராகோட வெயிட்டு.
ஸோ கலர்ஸ் பார்த்தாக்கா ஒரே ஒரு கலர்ஸு க்ரீன் மட்டும் தான் ஸ்டாக் இருக்கும். ஸோ லப்பர் குவாலிட்டி ரஃப்பாக இருக்கும் கைஸ். நீங்கள் மேக்ஸிமம் மீன் அடிச்சேன்னா ஒரு 20 மீன் 25 மீன் கிட்ட தாராளமாக அடிக்கலாம். ஸோ கம்மியான பட்ஜெட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஸ்மால் சைஸான ஃப்ராகு இந்த பாருங்க கைஸ், ஸ்மால் சைஸு இந்த ஃப்ராகோட பார்த்தாக்கா இது கொஞ்சம் கம்மியான லப்பர் குவாலிட்டி இருந்தாலும் நீங்கள் ஒரு 20 மீன் 25 மீன் கிட்ட அடிக்கலாம். ஸோ லப்பர் குவாலிட்டி வந்து கொஞ்சம் ரஃப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து ஒரு நெட்டு மாதிரி இருக்கும். அந்த நெட்டுக்கு வந்து நீங்கள் வந்து 2 ட்ராப்ஸு பேவிக்கு மட்டும் 100% இதில் ஊற்றிக்கணும். இது நீங்கள் பேவிக்கு மட்டும் ஊற்றாம அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லைன் வந்து கைண்டிக்கும். அது வெங்கட், நான் அதை வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா, எப்படி ஃபெவிக்விக் ஊற்றணும்? ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெல்லு கட்டிட்டு ஓடிடுது. நிறைய பேர் அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க, ப்ரோ பெல்லு போயிடுது ப்ரோ, அது எப்படி ஓட்டுறது? கொஞ்சம் கரெக்டாக அந்த பெல்லு காட்டுங்களேன். இப்போ வந்து இந்த ஹூக்ஸ் இப்படி இருக்குதுல்ல, ஹூக்ஸ் இப்படி இருக்கும்போது லைட்டாக மென் பண்ணிட்டு இந்த ஹூக்ஸ் பெண்ட் பண்ணிட்டு லைட்டாக அந்த ஹூக் திருப்பிடணும். ஓகேங்களா? ஹூக்ஸ் இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த மாதிரி லைட்டாக அழுத்திட்டு ஒரு ட்ராப்ஸு இங்கே ஒரு ட்ராப்ஸு இங்கே ஒரு ட்ராப்ஸு 2 ட்ராப்ஸ் ஊற்றிடணும். ஓகேங்களா? 2 ட்ராப்ஸ் ஊற்றி நீங்கள் வந்து பவுடரு இல்லை தூள் மண் இல்லைன்னா மஞ்சள் அந்த மாதிரி இந்த மாதிரி கேப்பில் போட்டுவிட்டாக்கா நல்லா ஒரு கிரிப்னஸ்ஸாக இது ஆகிடும். கிரிப்னஸ் தான் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் இந்த பெல் வந்து வெளியே வராது. ஒரு 10 மீன் 5 மீன் அடித்தாக்கா உங்களுக்கு வெளியே வராது. இந்த பெல்லுக்கு ஊற்றி நீங்கள் மண் ஓட்டாமல் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு மீனுக்கே உங்களுக்கு பெல் போயிடும். மேக்ஸிமம் கேஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு பெல் வந்து எகிரிடும். ஸோ இந்த ஒரு ஃப்ராகோட ரேட் பார்த்துக்கோ உங்களுக்கு 120 ருபீஸ் தான் ரேட்டு. நம்ம சப்ஸ்கிரைபருக்காக 2 ஃப்ராகாக எடுத்தாங்க உங்களுக்கு 200 ருபீஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இதுக்கான கலர்ஸ் வந்து நம்ம வந்து கலர்ஸு எல்லோ க்ரீன் பிளாக் ஒரு மேல் டாட்டு, அதுக்கப்புறம் எல்லோ அப்புறம் மல்டி, அதுக்கப்புறம் எல்லோ அண்ட் க்ரீனு, அதுக்கப்புறம் பிளாக்கு, அதுக்கப்புறம் பார்த்தாக்கா டிஸ்போ கலரு. இதில் வந்து நம்மட 6 கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ராக் எடுத்தாக்கா உங்களுக்கு 120 ரூபா வரும். 2 ஃப்ராக் எடுத்தாக்கா உங்களுக்கு 200 ரூபா வரும் கைஸ். உங்களுக்கு இதில் 40 ருபீஸ் டிஸ்கவுண்ட்ஸ் ஆகும். இது ஒரு ஆஃபர் தான், டிஸ்கவுண்ட்ஸ் கிடையாது, ஆஃபர் தான். இந்த இருக்கிற சம்மர் டைம் தான் நம்ம ஆஃபர் விடுறோம். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம சிவா பிரதர்ஸ் வந்து நிறைய டைம் கேட்டிங்கன்னா இருந்தார். நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இந்த ஆஃபர் விடுவோம். நீங்கள் இந்த ஆஃபர் எதுக்காக நாங்கள் விடுறோன்னா எங்களுக்காக சப்ஸ்கிரைபருக்காக. நீங்கள் சிவா பிரதர்ஸ் ஃபிஷிங் பிரதர்ஸோட சப்ஸ்கிரைப் இருந்தாலும் சரி, பல்லாவரம் ஃபிஷிங் கிங் சப்ஸ்கிரைப் இருந்தாலும் சரி, நான் உங்களோட சப்ஸ்கிரைப் சொன்னாக்கா இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா ஆஃபர் கிடைக்காது கைஸ், அதுவும் சொல்லிடுறேன். ஸோ மறுபடியும் பார்த்தாக்கா நியூ ப்ராடக்ட் வந்திருக்குது. இந்த ஃப்ராக் பாருங்கள் கைஸ், நம்ம வந்து லுக்கான ஆர்கஸ் ஃப்ராகு சேம் குவாலிட்டி, சேம் குவாலிட்டி இந்த ஃப்ராகு. ஸோ இந்த ஃப்ராகோட ப்ரைஸ் பார்த்தாக்கா உங்களுக்கு 120 ருபீஸ் கைஸ் ரேட்டு, 120 தான் ரேட்டு. இதுக்கும் சேம் குவாலிட்டி தான். இந்த லப்பர் குவாலிட்டி வந்து நீங்கள் ஹூக்கு நிமித்திட்டு நீங்கள் 2 ட்ராப்ஸ் ஃபேஸ்புக் போட்டு அதுக்கப்புறம் வந்து மண் கொஞ்சம் லைட்டாக கொட்டிக்கணும். ஸோ குவாலிட்டி பாருங்கள் அருமையாக இருக்கும். ஸோ லப்பர் குவாலிட்டி கொஞ்சம் சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு 30 மீன் 40 மீன் கிட்ட நீங்கள் தாராளமாக அடிக்கலாம். ஸோ அதுக்கான குண்டு மட்டும் தான் நீங்கள் அந்த வெயிட்டு லைட்டாக 2 ட்ராப்ஸ் நீங்கள் போட்டு. வெங்கட்ண்ணா, இது வந்து பிகினர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணலாமா இல்லை ப்ரொஃபஷனல் ஆங்கிள் வரைமே யூஸ் பண்ணலாமா? இது பிகினரு ப்ரொஃபஷனல் ஆங்கிள்ஸ் 2 யூஸ் பண்ணிக்கலாம். தரமான ஃப்ராக் கைஸ், இது கம்மியான பட்ஜெட்டு. இந்த ஃப்ராகோட ரேட் பார்த்துக்க 120 ருபீஸ் தான் ரேட்டு. நீங்கள் 2 எடுத்துக்கா உங்களுக்கு 200 ருபீஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கான கலர்ஸ் பார்த்துக்க நம்ம வந்து 3 கலர் ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும். இந்த பாருங்க, பிளாக்கு, ஒயிட் அண்ட் க்ரீனு, அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு அண்ட் க்ரீனு. இது வந்து 3 கலர்ஸ் நம்மளோட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது கைஸ். இப்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஃப்ராக் எனக்கு வேண்டாம், மீன் வந்து மிஸ் ஆகுது, அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ சின்ன ஃப்ராக் இருந்தாலும் அருமையான ஃப்ராக்கு. ஏன்னா நம்ம அடிக்கிற டைமிங் பொறுத்து. நீங்கள் மீன் வந்து அட்டாக் பண்ணும்போது மேக்ஸிமம் ஒரு 3 செகண்டு இல்லை 5 செகண்டுக்குள்ளே நீங்கள் விட்டு ஃபுல்லாக கேப் விட்டு அடிச்சோன்னா தொண்டுக்குள்ளே எடுத்துடும் மீன். கைட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேக்ஸிமம் 3 செகண்ட் கேப் விட்டு அடிச்சாக்க நல்லா கொஞ்சம் வெளியில் தான் ஆகும். நீங்கள் கொஞ்சம் ஹூக் பண்ணி அடிச்சா, நீங்கள் டைமிங் முடிச்சு அடிச்சாக்கா நல்லா ஹூக்கப் ஆகும் மீன். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க சின்ன ஃப்ராக் வந்து கைண்டிக்குது. சில மீன் வந்து அந்த ஆக்ஷன் நல்லா அடிக்கிற பொறுத்தா சில மீன் கைண்டிக்குது. சில மீன் ஃபோக்ஸ் பண்ணி அடித்தாக்கா அந்த விரால் வந்து கைண்டிக்காது. ஸோ இதுக்கான கைஸ் இப்போ அந்த நியூ கலெக்ஷன் ஃப்ராகு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ராகும் பாருங்க கைஸ். நிறைய பேர் வந்து இந்த ஃப்ராக் கேட்டுகிட்டே இருந்தாங்க நம்ம கிட்ட.
இந்த வால் வச்ச ஃப்ராக் தான் நிறைய பேர் பிளாக்ல க்ரீனில் கேட்டிங்கன்னு இருந்தாங்க. நம்ம கிட்ட இப்போ இந்த ஒரு கலர் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு இல்லையா? 2 கலர்ஸ் தான் அவைலபிள். 2 கலர் இருக்கா? ஒன்று வந்து எல்லோ, இன்னும் வந்து டார்க் எல்லோ, லைட் எல்லோ, 2 எல்லோ இருக்குது நம்மளோட ஸ்டாக்கு. ஸோ இதுவும் அதே ப்ரைஸ் தான். உங்களுக்கு ஒரு ஃப்ராக் எடுத்தாக்க உங்களுக்கு 120 ரூபா வரும். 2 எடுத்தாக்க உங்களுக்கு 200 ருபீஸ் கைஸ். இந்த ஆஃபர் வந்து மேக்ஸிமம் என்னோட சப்ஸ்கிரைபருக்காக தான் நாங்கள் கொடுக்குறது, எங்களோட சப்ஸ்கிரைபர். ஸோ ஃபிஷிங் பிரதர் சப்ஸ்கிரைபர், பலவாரம் ஃபிஷிங் சப்ஸ்கிரைபர், அவங்களுக்காக தான் இந்த ஆஃபர் விட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆஃபர் பார்த்தாக்க மொரிஜோ ஃப்ராக்லும் ஒரு ஆஃபர் விட போகிறோம். அதுவும் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள் கைஸ். ஸோ ஓகே கைஸ், இந்த ஆஃபர் வந்து இந்த ஃப்ராக் மட்டும்தான் நான் விட்டுருக்கேன். ஸோ மற்ற ஃப்ராகுகள்லாம் நல்ல ஹை பட்ஜெட்டான ஃப்ராகுகள்லாம் மேக்ஸிமம் விட முடியாது. ஸோ அதுக்கான ஃப்ராகோட ப்ரைஸ் அதுக்குள்ளே வந்துடும். ஸோ அதுக்கான இந்த ஃப்ராக்குள்ளே தான் நான் வந்து ஆஃபர் விட்டுருக்கேன். இந்த ஒரு மாதம் கூட, இந்த சம்மர் ஆஃபருக்குள்ளே ஒரு மாதம் தான் நான் விட்டுருக்கேன். ஸோ இதுக்கான ஃப்ராக் தான் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கிங்க. ஸோ மற்ற ஃப்ராகில் எடுத்து அதில் டிஸ்கவுண்ட் பண்ணுங்கள், இதை டிஸ்கவுண்ட் பண்ணுங்க, நம்மளுக்கு வந்து எந்த ஒரு மாற்றம். இது நான் இப்போதைக்கு நியூ ஸ்டாக் இது வந்திருக்குது. இதுக்கோட ஆஃபர் தான் விட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் மற்ற ஃப்ராக் வரும், அந்த ஃப்ராக் ஆஃபர் விட போகிறேன். ஸோ மற்ற வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டியான ஃப்ராக் வந்து சேம் ப்ரைஸ் தான் இருக்கும். ஸோ ப்ரைஸ் எதுவுமே மாறாது. இந்த ஃப்ராக் மட்டும் நீங்கள் கம்பல்சரி வீடியோ கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கிங்க, ஃபோட்டோ கொஞ்சம் பார்த்துக்கிங்க கிளியராக. ஏன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு அந்த இந்த ஃப்ராக் ஆஃபர் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாக்கா. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா அவரால் இந்த ஃப்ராக் மட்டும் தான் இப்போதைக்கு கொஞ்சம் ஆஃபர் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஹேண்ட்மேடு ஃப்ராகில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன அப்டேட் வருதுன்னு நம்ம பார்ப்போம். அவரால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவார் நான் நம்புகிறேன். பெஸ்ட்டாக கம்பல்சரி நான் பண்ணி தரேன் கைஸ், அது உங்களுக்காக நான் பண்ணி தருவேன். அதுக்கப்புறம் வெங்கடேஷன், அவங்க மேலே வைக்கிற நிறைய கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் பார்க்க மாட்டீங்க. அது வந்து எனக்கு தெரியும் ஏன் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு, அது நீங்களே உங்கள் வாயால் உங்கள் சப்ஸ்கிரைபர் சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம ஏன் பண்ணுறதுன்னா, நம்மளுக்கே கடைக்கு வந்து நான் ஒருத்த மட்டும்தான் இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம கடைக்கான வீடியோ வந்து நான் மட்டும்தான் இருக்கேன், கடவுளில் வேறு யாரும் கிடையாது. என் தம்பி இருப்பான், அவன் கொஞ்சம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடான். ஸோ நான் வந்து இப்போ நியூ கலெக்ஷன் வந்து தான் ஃபிஷிங் பண்ண போவேன். ஃபிஷிங் பண்ணிட்டு வருவேன். அதுக்கப்புறம் கடை கவனிக்கணும், அதுக்கப்புறம் டெலிவரி வேறு பண்ணணும். மேக்ஸிமம் கடைக்கு வேறு கஸ்டமரை கவனிக்கணும். ஸோ என்னால் கொஞ்சம் வாட்ஸ்அப் ஏன் கொஞ்சம் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா, நான் இந்த மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது நான் வந்து வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் பார்க்குறேன். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்கிட்ட, நான் தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரீட் பண்ண தெரியாது, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு என்ன வாய்ஸ் ரெக்கார்டிங் போட்டுவிடுங்க. வாய்ஸ் ரெக்கார்டிங் போட்டோன்னே நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு என்ன ஃப்ராக் வேணுமோ அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சு வாய்ஸ் மெசேஜ் கேளுங்க, கண்டிப்பாக அவர் ரிப்ளை பண்ணுவார். நீங்கள் ஒரு ஹைன்னு சொல்லி மெசேஜ் போட்டாலே போதும். நம்மளோட வாட்ஸ்அப்பில் ஹைன்னு சொல்லி மெசேஜ் போட்டாலே உங்களுக்கு கேட்லாக் லிங்கே வந்துடும். இல்லை அதில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக ராட் ஜங்ஷன் அந்த ரீல் ஜங்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ மற்றது உங்களுக்கு வேறு தெரியலன்னா நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டிங் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ரிப்ளை இல்லைனா தயவு செஞ்சு என்னோட வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அவரை வந்து நான் கான்டாக்ட் பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சு யாரும் வந்து அவர் தப்பாக நினச்சிக்காதீங்க, ரிப்ளை பண்ண மாட்டாரு. ஏன்னா நம்மகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, அவர் பேச மாட்டாரு, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் பார்க்க மாட்டாரு. ஏன் பேசலைன்னா கஸ்டமர் இங்கே வந்து நின்றுறாங்களா? நான் கஸ்டமர் இங்கே பார்க்கவா, இல்லை மொபைலில் வாட்ஸ்அப்பில் போயிட்டு இல்லை வெங்கட், அது எனக்கு தெரியும். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா நேற்று மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபோன் வந்துச்சு. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மிஷின் கிட்ட ரிப்பேர் பண்ணியிருப்பீங்களா? நேற்று உங்களது ஒரு 3 ரிப்பேர் பண்ணேன், மற்றது ஒரு 2, இன்னொருத்தருக்கு ஒரு 3. ஸோ பார்த்தீங்கன்னா கடையில் இப்படி வேலையெல்லாம் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதெல்லாம் மற்ற மிஷின் எல்லாம் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த கடையில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மிஷின் ரிப்பேர் ஆல் இன் ஒன் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இந்த கடையில் மட்டும் தான் பண்ணுறாரு. நான் பார்த்த வரைக்கும் மிஷின் ரிப்பேர் பண்ணதா சரி, ராடு ஜாயின் பண்ணதா சரி, இங்கே ஒன்று மட்டும் தான் பண்ணுறாரு. ஸோ அதுக்காக வந்து யாரும் கோச்சிக்காதீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் நான் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, ஃபோட்டோ அனுப்பி ரிப்ளை பண்ணுவார். சரி போட்டுருங்க, அதுக்கான ரிப்ளை நான் கன்ஃபார்மாக நான் தருவேன். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே நடக்காது. ஏன்னா ஸோ நான் ஃபிஷிங் பண்ண போகும்போதெல்லாம் காலைல விடியகாலம் 5 மணிக்கு போனாக்கா வர்றதுக்கு வந்து 2-3 ஆகிடும் போது. ஸோ ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப்லலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிறைய மெசேஜ் வருது. ஸோ யாருக்கு வந்து நானும் என்னோட முடியும் இருக்கும் எல்லோருக்கும் ரிப்ளை போட்டிக்கினே தான் இருக்கேன், எல்லோருக்கும் ஃப்ராகோட வீடியோ போட்டிக்கினே இருக்கான், ஃபோட்டோஸ் போட்டிக்கினே இருக்கான். ஸோ மறுபடியும் கடைக்கு வந்து கஸ்டமர் கவனிச்சிக்கினே இருக்கான். வெங்கண்ணா, அதுவும் ஃபிஷிங் ஏன் போகிறோன்னு சொல்கிறீங்க? ஏன்னா ரிவ்யூக்கு ஃப்ராக் வரும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அதை எடுத்து போய் அடிச்சுட்டு இந்த ஃப்ராக் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் தான் அவர் சேல்ஸ் பண்ணுவார். நம்மளோட கஸ்டமர் வந்து நின்ன உடனே வெங்கடேஷ் ப்ரோ வந்த நினைக்க அப்புறம் வெங்கடேஷ் ப்ரோ நீங்கள் வந்து என்ன ஃப்ராக் யூஸ் பண்ணுறீங்க, நல்ல ஆக்ஷனாக நான் ஏகப்பட்ட கலெக்ஷன் வாங்கிட்டேன், எல்லா கடையில் வாங்கிட்டேன் கலெக்ஷனு, உங்ககிட்ட இப்போ நான் வந்திருக்கேன், நீங்கள் எடுத்து கொடுத்தாக்கா கலெக்ஷனு எனக்கு பக்காவாக ரிசல்ட் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதனால தான் நியூ கலெக்ஷனால் வந்துச்சுன்னா நான் கொண்டு போய் ரிசல்ட் பார்ப்பேன்.
ஸோ அந்த ஃப்ராகோட ஆக்ஷன் எப்படி வருது, பெல்லோட ஆக்ஷன் எப்படி வருது, ஸோ ஃப்ராகோட மூவ்மெண்ட் எப்படி வருதுன்னு சொல்லி நான் செக் பண்ணிவிடுவேன். ஸோ செக் பண்ண பிறகு இருந்தால் என்னோடய சப்ஸ்கிரைபருக்காகனா நான் எடுத்து அதுக்கான சஜஸ்ட் பண்ணி கொடுப்பேன். அவங்க கொண்டு போய்ட்டு மீன் அடித்தாங்கன்னா அதில் மீன் மாட்டலன்னு சொல்ல மாட்டாங்க. கம்பல்சரி ப்ரோ நீங்கள் கொடுத்த ஃப்ராகு ஒரே நாளில் நான் 10 மீன் 20 மீன் 30 மீன் அடித்தேன்னு சொல்லுவாங்க தவிர அதை அப்புறம் நான் அடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா கைஸ்? ஸோ நியூ ஸ்டாக் வந்தோடனே நானும் உங்களுக்காக வீடியோ நான் போட்டின்னு இருப்பேன், நம்ம ஃபிஷிங் பிரதர்ஸ்க்காக போட்டின்னு இருப்பேன். தயவு செஞ்சு என்ன தப்பாக நினைக்கிறேன்னா, நானும் ஒரு ஃபிஷர்மேன் தான். ஃபிஷர்மேன்னா விரால் மீன் பிடிக்க செம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து. அதனால தான் கடையை நான் வந்து அப்பப்போ க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து ஃபிஷிங் போடுறது. ஸோ அப்போ நீங்கள் வந்து நிறைய அப்படி சொல்லிடாதீங்க, யாரும் அப்புறம் உங்களை தப்பாக நினச்சிடுவாங்க. ஸோ அவர் ஃபிஷிங் போகிறாருன்னா அந்த ஃப்ராகை ரிவ்யூ பார்த்துட்டு, ஏன்னா அது ஒரு ஃப்ராக் அவருக்கு ரிவ்யூ பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ரிவ்யூ பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து சப்ஸ்கிரைபருக்காக அவர் சேல்ஸ் பண்ணுவார். ஸோ அதுக்காக கொஞ்சம் டிலே ஆகும். அதுவும் இல்லாமல் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. அவருக்கு வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் ரீட் பண்ண தெரியாது, நம்ம தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அதை விட்டு யாரும் ரிப்ளை பண்ணணும்னு கோச்சிக்காதீங்க. இது நான் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன். இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வராது. இது வந்து நான் உங்கள் ஃபிஷிங் பிரதர்ஸ் சார்பாக சொல்லிக்கிறேன். சப்போஸ் அவர் ரிப்ளை பண்ணலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அவரை கான்டாக்ட் பண்ணுறேன். ஃபிஷிங் பிரதர்ஸை ரிப்ளை பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.